அர்த்தம் கேட்குறாங்க, அவர் சுகம் கொடுக்குறாரு. அப்படியே அப்புறம் அவங்களுக்கு என்னமோ நேர்த்தி கடை வச்சு போய் செய்கிறாங்க. சரிங்க சரிங்க. அதுதான் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு நன்மை இல்லைன்னா இங்கேருந்து தேடி போவாங்க. சரிங்க சரிங்க. வெளியூர்லேருந்து வராங்க, அங்கே வராங்க, குளிக்கிறாங்க, மேலே போகிறாங்க. அவர் உதவி கொடுக்கலன்னா இங்கேருந்து போவாங்களா? ரைட்டுங்க. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதுதான் சரிங்க. வேறு மாற்றி நம்ம ஒன்று இல்லாட்டி ஒன்று சொல்லக்கூடாது. பின்னாடி நம்மளும் இந்த பூமியில் பிறந்துட்டு தப்பாக போயிடும். பொய் சொல்லக்கூடாது. காசுக்காண்டி என்னென்னமோ 6 பேர் ரொம்ப சொல்லுவாங்க. நமக்கு அந்த மாதிரி பழக்கம். சரிங்க. எப்படி கொடுத்தாலும் அந்த பழக்கம் வராது. ஐயா போறியா, தேடி போ, உனக்கு அழுகி சோகனம் கொடுக்கணும். அதெல்லாம் கேட்ட வர கொடுக்குறாரு ஐயா, கொடுக்குறாரு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி பண்ணுவார். கஷ்டங்கள் குறையும். ஒரு சூழ்நிலையில் உனக்கு நல்ல நேரம் தான் கூட குறைய வரும். அதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு நேரம் நல்லா இருக்கணும்ல. வெளியூரில் தான் போய் சம்பாதிச்சு வந்து நல்லா தான் கும்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு காய்கறி சோளம் கொடுக்காமையாக வண்டியாக வந்து போகிறாங்க. கரந்தமலை தெய்வம் ஐயா, இங்கே கரந்தமலையில் இந்த சித்தர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, உண்மையா? சித்தர்கள் முன்னுக்கு இருந்திருப்பாங்க. எனக்கு வந்துட்டு நான் சித்தர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் இருந்ததை நான் பார்த்தது. ஒரு 2 மாதம், ஒரு 3 மாதம் இருக்க அந்த ஆலாமரத்துக்கிட்ட ஒரு குடிசை போட்டு ஒரு சாமியார் வந்து இருந்தார். கொஞ்ச நாள் ரவிலேயே சாப்பிட வர மாட்டார். அப்படியே சாலை மாதிரி போட்டுக்கிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு அங்கேயே இருப்பார். இந்த பூசை வச்சாலும் சாப்பிட வர மாட்டார். என்ன கொடுத்தாலும் வாங்க வர மாட்டார். அதுவும் அவர் ஒரு நேர்த்தி கடை வச்சுருப்பாரு. நம்ம சொல்ல முடியாது. ஒரு 3 மாதம் இருந்தார். அப்புறம் ஊர்லேருந்து ஒன்று வந்து, என்னப்பா உனக்கு எது கொடுத்தாலும் வாங்கி திங்க மாட்டேங்கிறேன், இங்கேயே படுத்துக்கிட்டு ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நாங்கள் பதில் சொல்லணும், இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கிளம்பு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரிங்க. ஐயா வெளியே போயிட்டாருங்களா? அவர் கூட்டி கொண்டு விட்டுட்டா. ஊரில் கூட்டி கொண்டு நீங்கள் எங்கேயோ போய்க்க, அங்கே போய் தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி 3 மாதம் இருந்தார். சரிங்க. காலைல வர முடியாது, சாயம் போடுறான், பாலம் தேங்காய் விட்டாலும் வாங்கி திங்க மாட்டார். எனக்கு வேண்டாம் அப்படிங்க. உன் மனசுக்குள்ள உனக்கு தானே தெரியும், வெளியில் சொல்ல மாட்டார். அவர் ஒரு வரத்துக்கு எத்தி வந்திருக்கலாம். அதனால 3 மாதம் இருந்து பார்த்தா இது என்னமாலும் ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் ஊர் பள்ளி ஆகி போகுன்னு சொல்லி கோளார கூப்பிட்டாந்து, இங்கே வா சாமி, இங்கே அங்கேயெல்லாம் தங்கக்கூடாது, உனக்கு 3 மாதம் இங்கே இருந்ததே பெருங்கூட வச்சேன், போதும் நீ கிடச்சது 3 மாதம் தவறு இல்லை, அது உனக்கு அவன் ஆண்டையும் பலன் கொடுப்பான், நீ போதும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கூட்டி கொண்டு கோளார போச்சு விட்டாங்க. சரி. இப்போ ஐயா வந்து இப்போ நல்ல ஒரு விசேஷமான ஒரு இது சொன்னாருங்க. ஐயா சொன்னார். இப்போ நானும் இப்போ ஐயாட்ட மேலே போயிட்டு தான் வந்தேன். ஆனால் போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு மனசுங்கள் நல்ல ஒரு மனம் நிறைஞ்சிச்சு. எனக்கு வந்து ஒரு மனம் நல்லா நிறைஞ்சிச்சு. அப்புறம் உன் மனம் திருப்தியாக இருக்குல்ல? எனக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது. எனக்கு ஐயாவோட இது மனசுக்கு ஃபுல் திருப்தியாக இருக்குது. நான் மேலே போனேன், மனசு திருப்தியாக இருக்குல்ல, எல்லாமே நல்லா இருக்கும். என் மனசுக்கு திருப்தி ஆயிடுச்சு. அது